ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மோட்டோ எக்ஸ்பர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக் காரோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஈவி காரோட ஒரு 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 முக்கியத்துவம் மக்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சு. நிறைய ஈவி கார்ஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து நல்லா சேல் ஆக ஆரம்பிச்சிருக்கு. புதுசாக நிறைய ஈவி கார்ஸையும் டிஃப்ரெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் லான்ச் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ அந்த வரிசையில் ஹிண்டாய் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக கிரெட்டா எலக்ட்ரிக்கை வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ கிரெட்டாங்கிறது நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்து புதுசான ஒரு வண்டி கிடையாது. ஆல்ரெடி 2015 ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பெட்ரோல் அண்ட் டீசல் கார்ஸில் ரொம்ப சக்கப்போடு போட்ட வண்டியை தான் இப்போ எலக்ட்ரிக்கில் அதே பேரில் சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் அண்ட் சின்ன சேஞ்சஸ் பண்ணி சூப்பராக ஒரு எலக்ட்ரிக் காராக வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் ஹிண்டாய் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த காரோட இன்டீரியர், எக்ஸ்டீரியர் அண்ட் ஒரு ஃபுல் வாக் அரவுண்ட் மாதிரி என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அதை தான் பார்க்க போகிறோம். இந்த காரோட ஸ்பெக்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து ஒரு 2 லைனப்பாக கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாங் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்காக கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து லாங் ரேஞ்சோட பேட்ரி கெப்பாசிட்டி 51.4 கிலோவாட் ஹாராக இருக்குது. இதுவே அந்த ஸ்டாண்டர்ட் பேக் வந்து பார்த்திங்கன்னா 42 கிலோவாட் பெர் ஹார். ஸோ இதோட டிரைவிங் ரேஞ்ச் அந்த ஸ்டாண்டர்ட் பேக் வந்து 390 கிலோமீட்டர் அராய் மைலேஜ் அண்ட் தி லாங் ரேஞ்ச் வந்து 471 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரேஞ்ச் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே நல்ல ரேஞ்சு. அண்ட் இதோட மேக்ஸிமம் பவர்னு பார்த்தோம் அப்படின்னா 171 PS பவர். ஸோ பவரை பற்றி சொல்லவே தேவையில்லை, வண்டி பிச்சுக்கிட்டு போகும், அந்தளவுக்கு பவர் இருக்குது. இந்த வண்டியோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைலில் இருந்தே என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் இந்த கிரெட்டாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புது ஃபேஸை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். இந்த கிரில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிக்சலேட்டட் டைப்பில் கிளாசி பிளாக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் ஹிண்டாயோட லோகோ வந்து போல்டாக இருக்குது. அண்ட் இந்த இடத்துல தான் அந்த சார்ஜிங் போர்ட்டோட ஏரியாவும் வருது. ஸோ இங்கே தான் வந்து நம்ம சார்ஜ் பண்ணணும். அந்த சார்ஜிங் போர்ட்டை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா மல்டி கலர் லைட்டிங்கும் கொடுத்துருப்பாங்க. சார்ஜிங் லெவல் இண்டிகேட்டரும் இங்கே வந்துடும். அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்க்கிங் சென்சார்ஸோட இது வந்துடுது. ஓவரால் டிசைனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அந்த ஹூடு வந்து அப்படியே அந்த கிரெட்டாவோட ஹூடு தான். அதில் மசில் லைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்இடி டிஆர்எல்ஸ் அண்ட் எல்இடி கனெக்டிங் லேம்ப், அதாவது ஃபுல்லாக கனெக்ட் ஆகிற மாதிரி டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 360 டிகிரி கேமராவோட ஃப்ரண்ட் கேம் இங்கே வந்துடுது. உங்களுக்கு ஒரு குவாட் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ 4 லேம்ப்பு, மேலே இருக்கக்கூடிய 2 லேம்புமே லோ பீம், கீழே இருக்கிறது ஹை பீம். ஸோ ஹைவே டிரைவிங்லலாம் நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னும் ஒரு புது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஏர் ஃப்ளாப் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஏரோ ஃப்ளாப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நம்ம டிரைவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃப்ளாப்ஸ் ஓப்பன் ஆகி உள்ளே இருக்கக்கூடிய பேட்டரி பேக்குக்கு கூலிங்காக இருக்கும். இன்னொன்று கொஞ்சம் ஏரோடைனமிக் ஷேப்பாகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த ஃப்ளாப் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆகும் உங்களுக்கு. அண்ட் இங்கேயும் ஏர் கர்டைன் கொடுத்துருக்குறாங்க. ஏர் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஏர் ட்ராகை கம்மி பண்ணுறதுக்காக, காரை இன்னும் ஃப்ரீ ஃப்ளோவாக ட்ரைவ் பண்ணுறதுக்காக ஒரு ஏர் கர்டைனும் கொடுத்துருக்குறாங்க. ஓவரால் ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டில் ஈவி கார்ஸை வந்து இப்போது ஒரு காம்படிட்டர் விட்டுருக்குறாங்க. நல்ல ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி, மசில் கார் மாதிரி. பட் டிப்பிக்கல் கார் லவர்ஸாக இருப்பாங்கள்ல, ஒரு கார் மாதிரி, ஒரு எஸ்யூவி மாதிரி வண்டி விரும்புகிறவங்க கண்டிப்பாக இந்த ஷேப் வந்து பிடிக்கும் உங்களுக்கு. அந்த வரிசையில் ஒரு டிப்பிக்கல் எஸ்யூவி, நம்ம ஒரு பெட்ரோல் டீசல் காரில் ஒரு எஸ்யூவி வாங்கினா என்ன ஃபீல், என்ன இது இருக்குமோ அந்த ஃபீல்லே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரெட்டாவை லான்ச் பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா சில பேருக்கு அந்த புதுமையான டிசைன்ஸ் பிடிக்காது, இல்லை ரொம்ப ஸ்போர்ட்டியராக இருக்கிறதும் பிடிக்காது. நார்மலாக கார் மாதிரி, அதாவது ஒரு எஸ்யூவினா அந்த ஸ்டான்ஸில் இருக்கிறது மக்களுக்கு பிடிக்கும், ஒரு சில மக்களுக்கு. ஸோ அவங்களையும் மனசில் வச்சு ஒரு நார்மல் எஸ்யூவி, அந்த எலக்ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதை வந்து டிசைனில் ஓவர் டூ பண்ணாமல் காமாக சட்டிலாக நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹூட் இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு கீழே ஃப்ரங்க் ஸ்பேஸ் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. ஸோ ஒரு 27 லிட்டர்ஸ் ஆஃப் ஃப்ரங்க் ஸ்பேஸ் வந்துடும் உங்களுக்கு. ஸோ சின்னதாக ஏதாவது ஹேண்ட் பேக் இல்லை ஷோல்டர் பேக் அந்த மாதிரி வைக்கணும்னா வச்சுக்கலாம். அண்ட் இந்த ஸ்டோரேஜ் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா பானட்டுக்கு கீழே இருக்குது. ஸோ இது வந்து ஃப்ரங்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பார்த்துட்டிங்க. இப்போ அப்படியே சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம். ஸோ சைட் ப்ரொஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா கிரெட்டாவை அப்படியே ரிசம்பிள் பண்ணுதுன்னு சொல்லணும் இந்த கிரெட்டா எலக்ட்ரிக்கும். வீல் ஆர்ச்சஸ் எல்லாமே நல்லா மஸ்குலராக போல்டாக கொடுத்துருக்குறாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபெண்டரில் ஒரு மஸ்குலர் லைன் இருக்குது. அண்ட் யூனிக்கான ஒரு அலாய் வீல்ஸ், அதாவது ஏரோ அலாய்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ரோட் ரெசிஸ்டன்ஸை கம்மி பண்ணுறதுக்காக ஒரு ஏரோ அலாய் 17 இன்ச்சில் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக்ஸ் வந்துடுது உங்களுக்கு. ஒரு சில்வர் கலர் ஸ்ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா அக்ராஸ் தி வீல் பேஸ் வந்து ரன் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் நல்லாயிருக்கு. மிரர்ஸ் எல்லாமே எலக்ட்ரிக்லி அட்ஜஸ்டபிள் அண்ட் எலக்ட்ரிக் ஃபோல்டிங் மிரர்ஸ் கொடுத்துட்றாங்க. ஆட்டோ ஃபோல்டிங்கும் வந்துடுது. இதில் 360 டிகிரி கேமராவோட ஃபங்க்ஷன், எலக்ட்ரிக் பிளிங்கர்ஸ் கொடுத்துட்றாங்க. பில்லர் பிளாக் அவுட்டில் வந்துடுது. இந்த கிரெட்டாக்கே சிக்னேச்சரான இந்த சைட் சில் அவுட் சில்வர் பீஸில் கொடுத்துட்றாங்க. ரூஃப் ரயிலும் சில்வர் ஃபினிஷிங்கில் வந்துடுது. அண்ட் ஃப்ரண்ட்டை மாதிரியே ரியர்லேயும் ஒரு 17 இன்ச் ஏரோ அலாய்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ரியரும் டிஸ்க் பிரேக் வந்துடுது உங்களுக்கு. ஸோ 200 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. யூஷுவல் கிரெட்டாலேருந்து ஒரு 10 mm ஹைட் ஏற்றிருக்கிறாங்க கிரவுண்ட் கிளியரன்ஸில். இப்போ அப்படியே ரியர் ப்ரொஃபைல் பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் எந்த அளவுக்கு ஷார்ப் அண்ட் யூனிக்காக இருந்ததோ அதே மாதிரி ரியர் ப்ரொஃபைலுமே ரொம்ப யூனிக்காக கொடுத்துருக்குறாங்க. ரியரில் எல்இடி கனெக்டிங் டெயில் லேம்ப்ஸ் வந்துடுது.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக கனெக்ட் ஆகிற மாதிரி டெயில் லேம்ப்ஸ், ஹிண்டாயோட லோகோ இங்கே கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்பாய்லரோட எஃபெக்ட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு ஸ்லோப் ஆகி வர மாதிரி ஒரு ஸ்பாய்லர் இருக்குது. ஸோ அது பார்க்க காருக்கு ஒரு ப்ரீமியம்னஸை தருது. அண்ட் ஷார்க்ஃபின் ஆண்டனா வந்துடுது ரூஃபில். ரியரில் ஹை மோட்டட் ஸ்டாப் லேம்ப், டிஃபாகர் லைன்ஸ், ரியர் வைப்பர் கொடுத்துட்றாங்க. அண்ட் கிரெட்டா அப்படிங்கிற பேட்ஜிங். அண்ட் இது எலக்ட்ரிக் கார், ஸோ எலக்ட்ரிக் அப்படிங்கிற பேட்ஜிங்கும் இங்கே வந்துடுது. ரியர் பார்க்கிங் கேமராவோட ப்ரொவிஷன் இங்கே கொடுத்துட்றாங்க. பார்க்கிங் சென்சார்ஸோட ப்ரொவிஷனும் வந்துடுதுங்க. ஸோ இங்கே பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டை மாதிரியே ரியர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிக்சலேட்டட் கிரில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த பிக்சல் டைப்பில் கிரில்ஸ் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் பூட் ஓப்பன் பண்ணி பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம். ஸோ பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 433 லிட்டர் பூட் ஸ்பேஸ். ஸோ இது வந்து அந்த சார்ஜரோட பாக்ஸ் உள்ளே வச்சுருக்கிறாங்க. போஸோட சப்வூஃபரும் உள்ளே வந்துடுது. ரிமூவபிள் பார்சல் ஷெல்ஃப் வந்துடுது. லக்கேஜ் லேம்பும் இங்கேயே கொடுத்துட்றாங்க. அதாவது பூட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா லைட்டும் இங்கேயே வந்துடுது. ஒரு கிரே அண்ட் ஒரு பெய்ஜ் காம்பினேஷனில் கொடுத்துருக்குறாங்க. ரியரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சன் பிளைண்ட்ஸ் வந்துடும். ஸோ கொஞ்சம் ப்ரைவசியாகவும் ஃபீல் பண்ணிக்கலாம். சன்லைட்லேருந்து உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். இன்சைட் டோர் ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா பிரஸ்ட் அலுமினியம் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்குறாங்க. பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ், காயினர் டோக்கன் ஹோல்டர் ஏரியா, போஸ் ஸ்பீக்கர்ஸோட ப்ரொவிஷன் வந்துடுது. ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டரோட ஏரியாவும் கொடுத்துட்றாங்க உங்களுக்கு. டோர்ஸ் எவ்வளோ ஒய்டாக ஓப்பன் ஆகுது பாருங்கள். அதனால் ஈஸியாக உள்ளே உட்காந்து இறங்கலாம். அதை இங்கிரஸ் சூப்பராக இருக்கும். அண்ட் இங்கே வந்து ஒரு ஸ்கஃப் பிளேட்டோட ஆப்ஷனும் கொடுத்துருக்குறாங்க. ஸ்க்ராச் ஆகாமல் ஏறும்போது குழந்தைங்க ஏதாவது கால் வச்சா ஸ்க்ராச் ஆகாமல் இருக்கிறதுக்கு. சீட்டிங் வந்து ஆஸ் யூஷுவல் லைக் கிரெட்டா எவ்வளோ கம்ஃபர்ட்டோ அதுக்கு டபுள் கம்ஃபர்ட்டாக இருக்கும். அதே அந்த கிரேஜ் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் தான் கொடுத்துருக்குறாங்க. ரிக்ளைனிங் சீட்ஸ் வந்துடும். நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக உட்காரணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கலாம். கொஞ்சம் சாயணும் அப்படின்னா இந்த மாதிரி சாஞ்சிக்கலாம். 60-40 ஸ்ப்ளிட் சீட்ஸும் வந்துடும். இந்த மாதிரி இது 40 அது 60. ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் வந்து சீட்ஸை வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸும் வந்துடும் உங்களுக்கு. நான் இப்போ உள்ளே உட்காந்து எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ உட்கார்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமாலாம் இல்லைங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டேன். எனக்கு ஆம்பிளான லெக் ரூம் இருக்குது. நல்ல அண்டர் தை சப்போர்ட் இருக்குது. ஸோ உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் பற்றி சொல்லணும் அப்படின்னா இங்கே ரியர் ஏசி வென்ட்ஸ் கொடுத்துட்றாங்க. 2 C டைப் சார்ஜிங் போர்ட் அண்டு மொபைல் சார்ஜ் பண்ணி வைக்கிறதுக்கு மொபைல் ஹோல்டரும் வந்துடுது உங்களுக்கு. அண்ட் ரியரில் இந்த மாதிரி சீட் பேக் டேபிள்ஸ், அதாவது ஐடி டேபிள்னு சொல்கிறாங்க. இது இந்த மாதிரி புல் பண்ணிக்கலாம். இப்போ கவர் போட்டிருக்கிறனால வரல. இது இந்த ஃப்ளைட்லலாம் டேபிள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்துடும். நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் எதாவது வச்சுக்கலாம், இல்லை மொபைல் டேப்லெட் எதாவது ஹோல்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கேருந்தே வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட்டை ஃப்ரண்ட் சீட்டை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து ரியர் பேசஞ்சர் வாக்கின் டிவைஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த சீட்டில் ஆள் யாருமே இல்லை. ஆனால் இங்கே நான் உட்காந்துட்டு இருக்கிறேன். இந்த சீட் ரொம்ப பின்னாடி இருக்குது. எனக்கு அந்த சீட்டை ஃப்ரண்ட்டில் தள்ளணுன்னா நான் இறங்கி வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணணும் இல்லையா, அதுக்கு இங்கேருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு ப்ரீமியம் ஃபீச்சர். இங்கேருந்து இந்த சீட்டோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். அண்ட் பனோரமிக் சன்ரூஃபோட ஆப்ஷனும் வந்துடுது. நான் அதை அங்கே டிரைவர் சீட்டில் உட்காந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். 2 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேபினோட லைட்டிங் கொடுத்துட்றாங்க. கிராப் ஹேண்டில்ஸும் வந்துடுது உங்களுக்கு. டிரைவர் சைட் டோரில் வந்து பார்த்திங்கன்னா ரிக்வஸ்ட் சென்சாரோட ஆப்ஷன் வரும். நம்ம கீ பேக்கெட்லேயோ இல்லை கையிலே வச்சுட்டு இந்த பட்டன் இருக்குது பார்த்திங்களா, இதில் டச் பண்ணால் போதும் கார் வந்து, அதாவது டோர் வந்து லாக் அண்ட் அன்லாக் ஆகும். இப்போ நான் ஓப்பனில் தான் வச்சுருக்கிறேன். ஸோ பின்னாடி பார்த்த மாதிரியே டிரைவர் டோரும் நல்லா ஒய்டாக ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லணும். அதே க்ரீஜ் அண்ட் கிரே காம்பினேஷனில் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல பட்டன்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ்னு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து மிரர் ஃபோல்டிங்கான ஸ்விட்சஸ், எலக்ட்ரிக் அட்ஜஸ்ட்மெண்ட், லாக் அண்ட் அன்லாக், பவர் விண்டோஸ், விண்டோ லாக்கான ஸ்விட்ச். இங்கே 1 2 போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா டிரைவருக்கு மெமரி சீட் ஃபங்க்ஷன்ஸ் வந்துடுது. இப்போ வீட்டில் 2 பேர் டிரைவ் பண்ணுவீங்க. இப்போ அப்பா பையன் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஹைட்ஸில் இருக்கிறவங்க டிரைவ் பண்ணுவீங்கன்னா 1 2 நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வாட்டியும் நீங்கள் சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் மாற்ற தேவையில்லை. வந்து உங்கள் பட்டன் எதுவோ அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதுவே செட் ஆகிக்கும். ஸோ அந்த ஆப்ஷனும் வந்துடும். அண்ட் காயினர் டோக்கன் ஹோல்டரோட ஏரியா, இங்கே லெதர் அப்போல்ஸ்ட்ரி கொடுத்துருக்குறாங்க. போஸ் ஸ்பீக்கர்ஸோட ப்ரொவிஷனும் வந்துடுது. ஒரு 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர் அண்ட் மேகசின் ஹோல்டரும் வந்துடுது. இங்கே ட்வீட்டர்ஸோட ப்ரொவிஷனும் கொடுத்துட்றாங்க. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா மோரர்லெஸ் 90 டிகிரி அப்படியே ஓப்பன் ஆகுது. ஸோ உள்ளே உட்காந்து இறங்குறது டிரைவருக்குமே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். இங்கேயும் ஸ்கஃப் பிளேட்டோட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு 8-வே எலக்ட்ரிக் அட்ஜஸ்ட்மெண்ட் சீட்ஸ் வந்துடும். சீட்டோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே எலக்ட்ரிக்கலாக பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சீட்டை பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல பெர்ஃபரேஷன்லாம் கொடுத்து இந்த இடத்துல கிரெட்டா அப்படிங்கிற பேட்ஜிங் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் வென்டிலேட்டட் சீட்ஸோட ஆப்ஷனும் வந்துடும் உங்களுக்கு. அந்த போர்ஸ் இருக்குது பார்த்திங்களா, சின்ன சின்னதாக, அதுலேருந்து நமக்கு ஏர் வந்து ப்ளோ ஆகும் சில்லுன்னு. ஸோ நமக்கு சம்மர் டைம்ஸ்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த சைடு போல்ஸ்டர்லாம் நல்லா திக்காக பெருசாக கொடுத்து எவ்வளோ லாங் ட்ராவல்னாலும் ஒரு அசதி தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு டிசைன் பண்ணப்பட்ட சீட்ஸ் தான் இது. நல்லா கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். கிரெட்டாவை பற்றி நம்ம கம்ஃபர்ட்டில் சொல்லவே தேவையில்லை. இப்போ நான் உள்ளே உட்காந்து உள்ளே இருக்கக்கூடிய கண்ட்ரோல்ஸ், ஃபீச்சர்ஸ் அதெல்லாம் என்னென்னு சொல்கிறேன். டிவியோட இன்டீரியரை நான் ஒரு கிளான்ஸ் காமிக்கிறேன். அதாவது இந்த ரைட் கார்னர் டு இந்த லெஃப்ட் கார்னர் அப்படியே ஒரு வாட்டி காமிக்கிறேன். எவ்வளோ ப்ளசன்டபுளாக யூனிக்காக இருக்குதுன்னு பாருங்கள். அண்டு பார்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சம் ப்ரீமியம் மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி குவாலிட்டியான இன்டீரியராக தான் இந்த கிரெட்டா ஈவிக்கு கொடுத்துருக்குறாங்க. ரைட் ஃப்ரம் இந்த கார்னரில் சொல்லணும்னா இங்கே மேக்னெட்டிக் பேட் கொடுத்துருக்குறாங்க.
அண்ட் இங்கே ஒரு ஏசி வென்ட்ஸ் வந்துடுது, டவுன் ஹில் அசிஸ்ட், அப்புறம் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் அண்ட் ஆஃப்கான ஸ்விட்ச், ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார் ஆன் அண்ட் ஆஃப்கான ஸ்விட்ச், ஹெட்லாம்ப் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அண்ட் இந்த காரில் கியர் செலக்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காமனாக இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. பட் இந்த கிரேட்டா ஈவியில் எலக்ட்ரிக்கில் உங்களுக்கு கியர் செலக்டரை ரைட் பை ஒயர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மூலயமா நமக்கு எப்படி இண்டிகேட்டர் போடுவோம் அந்த மாதிரி அந்த லிவர்லேயே கொடுத்துருக்காங்க. இப்போ பார்க்கிங்கில் இருக்குது. ஸோ டிரைவ், ரிவர்ஸ், நியூட்ரல் அப்படின்னு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அது ஒரு யூனிக்கான ஒரு ப்ரீமியம் ஃபீல். நமக்கு பென்ஸ், BMW கொஞ்சம் ப்ரீமியம் கார்ஸில் தான் இந்த சைடில் இந்த மாதிரி கியர் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஸ்டியரிங் வீலுமே ஒரு ஃபுல் ரவுண்ட் ஸ்டியரிங் வீலாக கொடுக்காம இந்த சைடில் ஒரு டிஃப்ரெண்டான யூனிக்கான ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ஒரு 3 ஸ்போக் ஸ்டியரிங் வீல். இங்கே மோஸ்ட் லாங்குவேஜில் ஹிண்டாயின் போட்டிருக்கு. ஸ்டியரிங்லேயே கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவுமே பிரஸ்ட் அலுமினியம் ஃபினிஷிங்கில் நீட்டாக யூனிக்காக இருக்குது. இந்த சைடில் இருக்கிறது ஃபுல்லாகவே ADAS அண்ட் MID டிஸ்பிளேயோடது. இந்த சைடில் இருக்கிறது ஃபுல்லாகவே மியூசிக் சிஸ்டமோட கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ஃபங்க்ஷன் வந்துடும். ஸோ டிரைவர் அவரோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த பொசிஷனில் வேணாலும் வச்சு லாக் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங்கான அந்த லெவல் செட் பண்ணிக்கலாம். மைனஸ் அண்ட் ப்ளஸ் இந்த மாதிரி ப்ளஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த லாஸ்ட்டில் ப்ளஸ்லேயே எக்ஸ்ட்ரீம் எண்டு கொண்டு போனீங்கன்னா பெடல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் வெறும் ஆக்சிலரேட்டரே பிரேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆக்சிலரேட்டர்லேருந்து கால் எடுத்தீங்க அப்படின்னா வண்டி அப்படியே ஆட்டோமேட்டிக்காக பிரேக் ஆகி ஸ்லோ ஆகும். ஸோ பெடல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு 10.25 இன்ச்சில் உங்களுக்கு வந்து ஒரு டிஜிட்டல் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் இருக்கிறது வண்டியில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறத காமிக்குது. நான் ஆக்சிலரேட் பண்ணுறேன்னா அந்த நீடில் வந்து அப்படியே பவரை நோக்கி மூவ் ஆகும். இந்த சைடில் இருக்கிறது ஸ்பீடோமீட்டர். அண்ட் மிடில் வந்து பார்த்திங்கன்னா TPMS, அந்த டயர் ப்ரெஷர், மற்ற விஷயங்கள் எல்லாமே வரும் உங்களுக்கு. எவ்வளோ ஐடில் மோடில் எவ்வளோ போகும், காம்பஸ், இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இதில் பிளைண்ட் வியூ மானிட்டர் இருக்குது. நம்ம இண்டிகேட்டர் லெஃப்ட் ரைட் போடுறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கேமரா ஆன் ஆகி இந்த சைடில் காமிக்க. இப்போ நான் வண்டி ஆனில் வைக்கல, வெறும் இக்னிஷன் மட்டும் தான் ஆனில் வச்சுருக்கேன். அதனால் கேமரா ஆன் ஆகலை. ஸோ அந்த ஆப்ஷனும் வந்துடும். அண்ட் இந்த மியூசிக் சிஸ்டமையும் இந்த கிளஸ்டரையும் ஒரே பேனலாக கொடுத்துருக்குறாங்க. இங்கே பார்த்தீங்களா, ஒரே சீம்லெஸ் பேனலாக கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு 10.25 இன்ச் டச் ஸ்க்ரீன். இதோட ஹோம் ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். டைமு, அப்புறம் வந்து மேப்போட ஒரு ஐக்கானும் இங்கே வரும். நம்ம லெஃப்ட் தட்டினா EV சார்ஜ், மேப், நேவிகேஷன், அதேமாதிரி இன்கார் பேமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ்லாம் சார்ஜ் போடும்போது இதிலே நீங்கள் வந்து வேலெட்டில் ஆட் பண்ணி வச்சுட்டு அது மூலியமாகவே பேமெண்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் இருக்குது உங்களுக்கு. தென் ஏசி கண்ட்ரோல்ஸ், இந்த மாதிரி ப்ளூ லிங்க் அப்படிங்கிற ஆப்ஷன், மொபைல் மூலியமாகவே வண்டி எங்கேருந்து வேணாலும் ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணலாம், ட்ராக் பண்ணலாம். வேறு யார்ட்டையாவது தந்து விடுறீங்கன்னா வண்டி எங்கே போகுது, எங்கே வருதுன்னு உங்கள் மொபைல்லே பார்த்துக்கலாம். அப்புறம் இந்த காரில் டிஜிட்டல் கீ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. நம்ம டிப்பிக்கல் கீ இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கேரி பண்ணணுன்னே அவசியம் இல்லை. ஸ்மார்ட் வாட்ச் அப்படி இல்லைன்னா உங்கள் டிவைஸ், உங்கள் மொபைல், அப்படி இல்லைன்னா NFC கார்டுன்னு ஒன்று இருக்குது. இதில் பேர் பண்ணி லிங்க் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து கீயை மறந்துடலாம். உங்கள் ஃபோனு இல்லை உங்கள் ஸ்மார்ட் வாட்ச் இல்லை அந்த NFC கார்டையே கீயாக யூஸ் பண்ணிக்கலாம். வண்டி ஆன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பிளைண்ட் வியூ மானிட்டர் அப்படிங்கிற ஆப்ஷனும் வந்துடும். ஸோ நம்ம இண்டிகேட்டர் ரைட் ஆர் லெஃப்ட் எங்கே போடுறோமோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளைண்ட் வியூவில் இருக்கக்கூடிய வியூவை இந்த கிளஸ்டர்லேயே காமிச்சிரும் உங்களுக்கு. அண்ட் மியூசிக் சிஸ்டம் ஆல்ரெடி சொன்னது தான். இப்போ நான் ரிவர்ஸ் கியர் மட்டும் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ ரிவர்ஸ் கியர் போட்டாலே உங்களுக்கு வந்து 360 டிகிரி கேமராவோட இது வந்து ஆன் ஆயிரும். ஸோ பார்க்கிங் போட்டுக்கிறேன். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் அண்ட் டியூல் ஜோன் ஏசி வந்துடும். ஸோ டிரைவர் அண்ட் கோ பேசஞ்சருக்கு டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் ஒரே கேபினில் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒயர்லெஸ் சார்ஜரோட ஏரியா, ஒரு C டைப் சார்ஜிங் போர்ட் அண்ட் ஒரு USB போர்ட் அண்ட் ஒரு 12 volt பவர் அவுட்லெட் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஆம்பியன்ட் லைட்டிங் கொடுத்துருப்பாங்க இந்த ஸ்டோரேஜ் ஏரியாலையும். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃப்ளோட்டிங் கன்சோலாக கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட் ப்ளஸ் இந்த எலக்ட்ரிக் பார்க்கிங் பிரேக், டிரைவ் மோட், இது எல்லாமே ஒரு ஃப்ளோட் ஆகிற மாதிரி ஒரு யூனிக்கான தீமில் கொடுத்துருக்குறாங்க. யூஸ்வலாக கியர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரும். பட் அதை தூக்கி அங்கே வச்சுட்டு இதை வந்து ஒரு ஃப்ளோட் ஆகிற மாதிரி ஒரு சூப்பரான டிசைனில் கொடுத்துருக்காங்க. இது டிரைவ் மோட்ஸ். நான் ரொட்டேட் பண்ணேன்னா ஸ்போர்ட்ஸ் மோட், ஈகோ மோட், அப்புறம் நார்மல் மோட் இப்படிங்கிற மோடு மாறும். அண்ட் ஆம்பியன் லைட்டும் இதை சுற்றி அப்படியே அழகாக கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 360 டிகிரி கேமராவோட வியூ. நான் இந்த இதை ப்ரெஸ் பண்ணேன்னா, இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணேன்னா கேமரா ஆன் அண்ட் ஆஃப் ஆகும் உங்களுக்கு. அண்ட் ஆட்டோ ஹோல்ட் அண்ட் எலக்ட்ரிக் பார்க்கிங் பிரேக் அண்ட் 2 பாட்டில் ஹோல்டர் ஆர் கப் ஹோல்டரோட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வென்டிலேட்டட் சீட்ஸ், இது வந்து என்னோட சைடு, அது வந்து கோ பேசஞ்சர் சீட்டோட வென்டிலேட்டட் சீட்ஸ். அண்ட் இங்கேயும் ஒரு குட்டி ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துருக்குறாங்க. அண்ட் கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா, அங்கேயும் ஆம்பியன் லைட்டிங் வந்துடுது. அண்ட் அங்கேயும் சின்னதாக வேலட், மொபைல் ஏதாவது வைக்கணும்னா வச்சுக்கலாம். அங்கேயும் ப்ளூ கலரில் ஆம்பியன் லைட்டிங் வந்துடுது. டிசைனாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிளாக் கலர் பீஸை வந்து அந்த ஏசி வெண்ட் வரைக்கும் ரன் பண்ணியிருக்கிறது நல்லாயிருக்கு. அண்டு கூல்டு க்ளோ பாக்ஸோட ஆப்ஷன், நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது வைக்கணும்னா வச்சுக்கலாம். IRVM மிரர் வந்து எலக்ட்ரிக் குரோமிக் மிரர், அதில் வந்து அந்த SOS, ரோட் சைட் அசிஸ்டன்ஸ், ப்ளூ லிங்க் கால் சென்டர் கால் பண்ணக்கூடிய ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சன்கிளாஸ் ஹோல்டரோட ஆப்ஷனும் வந்துடும் உங்களுக்கு. கேபினோட லைட்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா LEDலே வந்துடுது எல்லாமே. அண்ட் ஒரு பனோரமிக் சன்ரூஃபோட ஆப்ஷனும் கொடுத்துட்றாங்க. ஸோ ஃபுல் பனோரமிக் சன்ரூஃப். ஸோ இது ஒரு நல்ல ஃபீச்சர். க்ளோஸ் பண்ணிடுறேன். எலக்ட்ரிக்கோட கீ தான் பார்த்துட்ருக்கீங்க.
இது வந்து சூப்பராக ஹேண்டியாக டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இதிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரஸ்ட் அலுமினியம் ஃபினிஷும் ஒரு ப்ரௌன் கலர் ஃபினிஷிங்கில் கீ நல்லா ஹேண்டியாக இருக்குது. இதில் லாக் அன்லாக் இதை ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா மோட்டர், அதாவது இது வண்டி ஆன் ஆகும். இதை லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சோன்னா பூட்டை மட்டும் அன்லாக் பண்ணிவிடும். ஹேண்டியாக ஹிண்டாயோட லோகோலாம் கொடுத்து ஒரு சூப்பரான ஸ்மார்ட் கீ ஆப்ஷன் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த கிரெட்டா எலக்ட்ரிக்கோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர், இந்த வண்டியோட பவர் எவ்வளவு, ரேஞ்ச் எவ்வளவு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்க. என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்க. இன்றைக்கி எலக்ட்ரிக் காரோட பயன்பாடு வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த வகையில் ஹிண்டாயோட ஒரு ரீசெண்ட் லான்ச்சாக தான் அந்த கிரெட்டா எலக்ட்ரிக் வந்து வந்திருந்தது. இந்த வண்டியில் எனக்கு நிறைய விஷயங்கள் பிடிச்சிருந்தது. அதாவது டிசைனில் இப்போ எலக்ட்ரிக் கார்னால் யூனிக்கான டிசைனில், வித்தியாசமான டிசைனில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு மேனுஃபேக்சரர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யூனிக்காக மெனக்கெட்டு டிசைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த டிசைன்ஸ் வந்து ஒரு சில பேருக்கு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காமலும் இருக்கலாம். ஏன்னா டிசைனை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே சப்ஜெக்டிவ் தான், லுக்ஸை பொறுத்த வரைக்குமே எப்போவுமே சப்ஜெக்டிவ் தான். பட் எனக்கு வந்து ரொம்ப டிசைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூனிக்காவோ இல்லை ரொம்ப ஓவர்டூ பண்ணாமல் டிப்பிக்கலாக ஒரு எஸ்யூவி இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த டிசைன்லேயே எனக்கு போதும். பட் எனக்கு என்விரான்மெண்ட்டை பற்றி கொஞ்சம் அக்கறை இருக்குது, சுற்றுச்சூழல் மாசு அடைகிறத பற்றி கொஞ்சம் அக்கறை இருக்குது, எனக்கு நான் ஈவி கார் போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஆப்ஷன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த வண்டி கொடுக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ், இந்த வண்டி கொடுக்கக்கூடிய கம்ஃபர்ட், சேஃப்டி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட டிரைவிங் ரேஞ்ச் ஒரு செம்ம விஷயம். இது வந்து 2 பேட்ரி பேக்கில் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து ஸ்டாண்டர்டுன்னு சொல்கிறாங்க, அப்புறம் லாங் ரேஞ்சு. இந்த ஸ்டாண்டர்டோட பேட்ரி கிலோவாட் ஹார்னு பார்த்தீங்கன்னா 42 கிலோவாட் ஹார் கெப்பாசிட்டி வருது. லாங் ரேஞ்ச் நம்ம இப்போ எடுத்துருக்கிறது லாங் ரேஞ்சோட வீடியோ தான். லாங் ரேஞ்ச் வந்து 51.4 கிலோவாட் பேட்ரி இது கொடுக்குறாங்க. இந்த 2 வண்டிங்களோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்டுங்கக்கூடிய கம்மியான பேட்ரி கிலோவாட் ஹார் இருக்கிறது, அந்த 42 கிலோவாட் ஹார் இருக்கிறது 390 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்கும். இந்த லாங் ரேஞ்ச் பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 471 கிலோமீட்டர் ரேஞ்ச் கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஸோ இப்படி 2 காம்பினேஷனில் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரொம்ப கம்மியான யூசேஜ் இருக்கிறவங்க அண்ட் அந்த ஸ்டாண்டர்ட் பேக்கையும் லாங் டிஸ்டன்ஸ் நிறைய கவர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த லாங் ரேஞ்ச் ஆப்ஷன்ஸையும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் நிறைய கொடுக்குறாங்க. வித் சார்ஜர், வித்தவுட் சார்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு சார்ஜரோடு வேணுமா சார்ஜரோடு எடுங்க, சார்ஜர் வேண்டாமா நீங்கள் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸில் இல்லை ஆல்ரெடி வேறு ஏதாவது ஈவி கார் வீட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அதோட சார்ஜரே போடலான்னா, ஸோ இந்த வண்டியில் சார்ஜருக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ண தேவையில்லை. அதனால் 2 உங்களுக்கு கஸ்டமருக்கு எவ்வளோ வசதி பண்ண முடியுமோ அவ்வளோ வசதி பண்ணியிருக்காங்க. சார்ஜரோடு வேணும்னா எடுத்துக்கோங்க, சார்ஜர் வேண்டாம்னா வேண்டாம், அந்த மாதிரி. இல்லை சார்ஜரே தனியாக வாங்கணுன்னாலும் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸில் வந்துடுது. ஸோ இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வித்தவுட் சார்ஜர் 25,20,000 வருது. சார்ஜரோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா 26 lakhs வருது. ஸோ இப்படி இது வந்து டாப் அண்ட் எக்ஸலன்ஸ் வேரியன்ட், டாப் அண்டு லாங் ரேஞ்சோடது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் ஓவராலாக வச்சு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வருதில்ல, உங்களுக்கு அடாஸ் இருக்குது, ப்ளூ லிங்க் கொடுக்குறாங்க, 6 ஏர் பேக் வந்துடுது, எவ்வளோ கன்வீனியன்ட் ஃபீச்சர்ஸ். அதில் ஒரு எலக்ட்ரிக் காருன்னு பார்க்கும்போது ஒரு 25 ரூபா வித்தவுட் சார்ஜர் இல்லை வித் சார்ஜரோடே சொல்லுவோமே 26 lakhsங்கிறது உண்மையிலே ஒர்த்து தான். இந்த கிரெட்டா ஈவியோட ஸ்டார்டிங் மாடல் வந்து 19,40,000 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது ஓரளவுக்கு பேசிக்காக தேவைப்படுற ஃபீச்சர்ஸோட, பட் எஸ்யூவி லுக்கில் ஒரு ஈவி கார் 19.4 lakhs கிடைக்குங்கிறது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது நம்புனீங்க அப்படின்னா நம்ம சேனல் மோட்டோ எக்ஸ்பர்ட்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. பை பாய்.